அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு டைகர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை எப்படியாவது ஆட்டையை போடணுன்றதுக்காக இந்த குண்டு குழந்தைய ஒரு பிளான் போட்டிருக்கோம். இப்போது சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, என்னடா லைட்டாக பொறி வச்சோன்னா அவனே வந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. அதாவது அவனுக்கு தைரியம் இருக்கிற அளவுக்கு மூளை சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குண்டை என்ன சொல்கிறான், வெளி உலகத்தையே பார்க்காத பையன் வரட்டும், என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் போட்டோம் அப்படிங்கிறான். இப்போது இவர் இருக்கார்ல இவனுடைய தாத்தா, அவருக்கு என்னடா அவன் இந்த மாதிரி ரெக்லஸாக முடிவு அப்படிங்கிறது எடுக்கிறானே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறார். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவனை நல்லா பாருங்க, அவன் ரொம்ப காமாக இருக்கான். அப்போ ஆப்பனோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அவங்க அப்பாவுமே திரு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே அந்த லேலி இருக்கான் இல்லையா, அவன் வந்து எர்த்லி 1 ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்கான்ப்பா. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ் தான். எல்லாருமே பார்க்குறாங்க, இவன் தான் நான் வின் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், ரைட்டு இந்த வருது பார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பார்த்தீங்கன்னா எர்த்லி 1 ஸ்டேஜில் தான் இருக்கான். யாருக்குமே ஒன்றுமே புரியல. மற்றவங்களுக்கு புரியலனா பரவாயில்ல, அவங்க அப்பாவுக்கே ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சிஸ்டரோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரு பேர்ல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணா இல்லையா, அதை அவங்க அப்பா கிட்ட காட்டியிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவன் அப்சர்வ் பண்ணானா அடுத்த லெவலுக்கு போக முடியும். பட் ஆனால் அதை அப்சர்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீ இருக்க ஸ்டேஜுக்கு அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் அவர் யோசிக்கிறாரு, பாயபுள்ள சம்பவம் செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவனோட எக்ஸ்பிரஷனை பாருங்க, இவன் என்ன யோசிக்கிறான், டேய் இந்த பையனை டீல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை போல தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா, இப்போ 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. கையில் தான் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் சண்டை போடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னென்னா, என்னடா அவன் ஈக்குவலாக டோ டு டோ நின்று சண்டை போட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம், என் பிள்ளையா இது இந்த அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்குள்ள சண்டை நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் அவன் என்ன யோசிக்கிறான், இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு லேலின் என்ன பண்ணுறான், தண்டர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த தண்டர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா அந்த லே ஃபேமிலியோடைய ஸ்பெஷாலிட்டி. இதை பார்த்த உடனே இன்னொருத்தருக்கால அவன் பதற ஆரம்பிக்கிறான், ஐயோ கடவுளே காப்பாற்று, இப்படியே போனால் டைகர் எங்கள் கையை விட்டு போயிடுமே, இங்கே பாரு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், இது மட்டும் நிறைவேறுச்சுன்னா நான் இனிமேல் எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான்ப்பா. இப்போ சண்டை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பவர் அப்படிங்கிறத சமாளிச்சிடறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஐயா என் வேண்டுதல் நிறைவேறிச்சு, ஆனால் நான் வேண்டிக்கிட்டேன் இல்லையா, அதெல்லாம் சும்மா சொன்னது தான், நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறான். ஸோ இப்போ ஆப்பனண்டால் ஒன்றும் பண்ண முடியல. லிந்தாங்க என்ன சொல்கிறான், அந்த ஸ்டீல்வுட் மேனர் எங்களுக்கு தான் அப்படிங்கிறான். இதை நான் சொல்ல மறந்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த குண்டு குழந்தை என்ன பண்ணியிருக்கோம், இவனை சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டீல்வுட் மேனர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பந்தயமாக வச்சிருப்பான். அதனால தான் ஆக்சுவலாக சண்டே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ லேலி என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் சண்டை போட்டு முடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டேஷிங் லைட்னிங்கா. அப்போ அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இது போட்டி தான், யாரையும் கொல்றது கிடையாது, என்ன நீ இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த குண்டு குழந்தை என்ன சொல்லுது, எப்பா பயமாக இருந்ததுன்னா சரண்டர் ஆயிடு, சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அவன்கிட்ட சொல்லி சரண்டர் ஆக சொல்லுங்கள், சண்டை போட வேண்டாம், கண்டிப்பாக அவனால் தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர் கேட் சீல். இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டெக்னிக். தாத்தா என்ன சொல்கிறாரு, இதை அவன் அறகுறையாக தான் கற்றுக்கிட்டு இருக்கான், அதிகபட்சம் என்ன லெவல் 1ல் இருப்பான், இதை போய் யூஸ் பண்ணுறானே, அவன் என்ன கிரேசியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த கேப்பில் இவன் தண்டர் டெக்னிக் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரான் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு சீல் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுறான். ஆனால் இது லெவல் 1 கிடையாது, லெவல் 2 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறான். இந்த சீல் என்ன பண்ணணும்னா அவனுடைய எனர்ஜி அப்படிங்கிறத அவன் மேலேயே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த லைட்னிங் அவன் மேலேயே பட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபீட் ஆகிட்டான். இப்போ நம்ம ஹீரோ ஜெயிச்சதுனால அந்த ஸ்டீல்வுட் மேனர் இருக்கு இல்லையா, அது லின் ஃபேமிலிக்கு வந்துருச்சு. தாத்தா என்ன சொல்கிறாரு, தம்பி 15 நாள் டைம், ஒழுங்கு மரியாதை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அந்த குண்டு குழந்தைகிட்ட, நீ எப்படியோ இன்னும் கொஞ்சம் நாள் இந்த யுவன் தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவேன், அது போனதுக்கப்புறம் மொத்த வில்லேஜும் நமக்கு தான், ஏன் டென்ஷன் ஆகிற வா அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு புலிக்குட்டியும் சொந்தமாச்சு, அந்த ஸ்டீல்வுட் மேனரும் கிடச்சிருச்சு. ஸோ ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு புலிக்குட்டி இருக்குது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வேற லெவல் அட்டகாசம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீல்வுட் மேனர் இருக்கு இல்லையா, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஆனால் அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அங்கே இருக்க காட்டெல்லாம் அடிச்சு உடச்சி இவங்களுக்கு சுத்தமாக யூஸே ஆகாத மாதிரி பண்ணி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இவங்களும் போய் பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த புலி இருக்குல்ல,
அது வந்து எதையோ நோக்கி ஓடுது. ஏய் எங்கே ஓடுற, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இவனும் பின்னுக்கே ஓடுறான். அங்கே ஓடி பார்த்தா அது எதையோ போட்டு சீச்சிக்கிட்டு இருக்குப்பா. அங்கே நிறைய கல்லெல்லாம் கொட்டியிருக்கு. அது எல்லாத்தையுமே நகர்த்தி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகுது. என்னடா இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிடுமா. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேவ். அங்கே ஒரு பெரிய பீஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பீஸ்ட் எப்போ வந்ததுன்னு தெரில. அது செத்து போய் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது. அந்த பீஸ்ட் மேலே இது என்ன பண்ணுது, குடு குடுன்னு ஓடி போய் ஏறுது. ஏறி தோண்டி அங்கேருந்து ஒரு பில் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பில் இல்லையா. ஸோ இந்த பீஸ்ட்டுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. இது என்ன பண்ணுது, வாயில் போட்டு அதை முழுங்கிடுமா. இவனா ஏய் முழுங்காத கண்டதெல்லாம் முழுங்கிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்த்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். லிந்தாங் என்ன பண்ணுறான், அந்த ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டே இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குப்பா. இந்த பூ பார்த்தாலே தெரியுது, அது ஒரு ஹர்ப் மாதிரி தெரியுது. இவனே யோசிக்கிறான், ஒருவேளை இந்த பூவை எடுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரை பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டைகருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை சாப்பிட்டது இல்லையா, அது வந்து இப்படியும் அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு. அது என்னமோ ஆகுது போல தெரியுது. இவன் அங்கே போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது இவனோட கை அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகி அந்த ஒரு பூவோட எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பயங்கர வேகமாக அப்சர்வ் பண்ணும்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பாறை மேலே முட்டுறான். அப்போ ரெட் கலரில் ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த இடத்துல தெரியுதுப்பா. ஸோ மொத்த எனர்ஜியுமே இவன் கைக்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும்போது இவனோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிமலையில் அப்படியே எரியும் இல்லையா, அந்த மாதிரி எரிய ஆரம்பிக்குது. கத்துறான், வழியில் துடிக்கிறான். அப்போ இந்த ஸ்டோன் என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுது. இப்போ வெளியில் என்ன நடக்குது, தாத்தா கத்திக்கிட்டு இருக்காரு. டேய் உன் புள்ள தானடா, உன் புள்ள எங்கே போனான்னு கூட தெரியாதா உனக்கு, அவன் நம்ம கிளானுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல, போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் இவனை அந்த டைகர் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு ஓடி வருது. இவன் அதை வாழை பூச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அதான் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, ஓகேவா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் விடுங்க, இது என்ன ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த குகை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறான். இந்த ஒரு ஸ்டோன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாங் யுவான் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி பில்ஸ் அப்படிங்கிறத செய்ய முடியும். ஸோ இந்த இடம் வந்து மைனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையுமே தோண்டி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. அந்த டைமில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், ஏதோ இடத்துல தோண்டிகிட்டே இருக்கும்போது லைட்டாக தட்டி விட்டுறான் பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த குகையுமே வந்து பயங்கரமாக அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இவங்க அப்படியே பார்க்குறாங்க, எது இது மைனா, கடவுள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை வந்து அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு சில கல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டோனுடைய பவரை யூஸ் பண்ணுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லாக ஃபார்ம் ஆகிடுது. இவனால் வந்து 3 கல்லை வச்சு ஒரு பில் அப்படிங்கிறது செய்ய முடியுது. ஆனால் அவங்க அப்பா 10 கல்லை யூஸ் பண்ணி தான் ஒரு பில் அப்படிங்கிறது செய்கிறாரு. இவன் வந்து ரொம்ப பியூராகவுமே இருக்குது. இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறா, அந்த டைகரோட காதை பிடிச்சி திருக்கிட்டு இருக்கா. நீ என்ன மருந்தை கூட பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்க, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன, நான் அவங்க அப்பாவை எப்படியாவது க்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்கிறான், கவலைப்படாத, இப்போ நம்மகிட்ட பில்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிச்சில்ல, நான் சிட்டிக்கு போய் அது எல்லாத்தையும் விற்று தேவையான ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.